இசையமைப்பாளர் இளையராஜா அவருடைய சொந்த ஊரான பண்ணைபுரத்துக்கு அவருடைய எம்பி நிதியிலிருந்து சில வளர்ச்சி பணிக்கான கட்டிடங்களை கட்டி கொடுத்திருக்காரு. அந்த கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு பல மாதங்கள் ஆகியும் இப்ப வரைக்கும் திறக்கப்படாம இருக்கு. இதுதான் மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய விவாதத்தையும் எழுப்பியிருக்கு. அந்த கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு ஏன் இப்ப வரைக்கும் திறக்கப்படாம இருக்கு, இதுக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் சொல்லப்படுது அப்படின்னா, இந்த கட்டிடங்கள் திறக்கப்படாம இருக்கிறதுக்கு சாதி ரீதியான காரணமோ இல்லனா உள்ளூர் அரசியல்வாதிகளுடைய ஈகோ பிரச்சனையால கூட இந்த கட்டிடங்கள் திறக்கப்படாம இருக்கலாம் அப்படின்னு பல காரணங்கள் சொல்லப்படுது. உண்மையா இந்த பண்ணைபுரத்துல என்னதான் நடக்குது, எதுக்காக கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்கள் திறக்கப்படாம இருக்கு அப்படின்றத இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம். இசையமைப்பாளர் இளையராஜா 2022 ராஜ்யசபா எம்பியா தேர்வு செய்யப்படுறாரு. தமிழ்நாட்டுல ஒரு உச்சகட்ட புகழ்பெற்ற இசையமைப்பாளர் தான் இளையராஜா. அது மட்டும் இல்லாம பழைய பாடல்களை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்துல காப்புரிமை பிரச்சனையும் உருவாக்குனவர் இளையராஜா. அப்படி ஒரு புகழ்பெற்ற ஒரு இசையமைப்பாளர் எம்பி ஆனதுக்கு அப்புறமா அவருடைய சொந்த ஊரான பண்ணைபுரத்துல பல வளர்ச்சி பணிக்கான கட்டிடங்கள் கட்டுவதற்காக அவருடைய மேம்பாட்டு நிதியிலிருந்து நிதி ஒதுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம கட்டிடங்களும் கட்டப்பட்டது. அது என்னென்ன கட்டிடங்கள் அப்படின்னா, அங்கன்வாடி கட்டிடம், நூலகம், 2 பயணியர் நிழற்குடை, உயர்மின் கோபுரம்னு அவருடைய மேம்பாட்டு நிதியிலிருந்து இதெல்லாம் கட்டப்பட்டுச்சு. ஆனா இந்த கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு பல மாதங்கள் ஆகியும் இப்ப வரைக்கும் திறக்கப்படாம இருக்கு. இதுதான் மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய கேள்வியும் விவாதத்தையும் எழுப்பியிருக்கு. மக்கள் பயன்பாட்டுக்காக கட்டப்பட்ட கட்டிடங்கள் ஏன் இப்ப வரைக்கும் திறக்கப்படாம இருக்கு, இதுக்கு பின்னாடி என்ன காரணங்கள் சொல்லப்படுது அப்படின்னா, இந்த மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்ட கட்டிடங்கள்ல எல்லா இடத்துலயும் இளையராஜா பெயர் மட்டும் தான் போடப்பட்டிருக்கு. இளையராஜா பெயர் மட்டும் போட்டதுனால அங்க இருக்கிற உள்ளூர் அரசியல்வாதிகள் எங்க கட்சிகளுடைய பிரதிநிதித்துவம் இதுல இல்ல, எங்களுடைய பேர் இதுல போடல அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து அந்த கட்டிடங்களை திறக்கப்படாம பண்றதுக்கு ஒரு காரணமா சொல்லப்படுது. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, பேரூராட்சி நிர்வாகமோ இது சம்பந்தமா என்ன கேள்வி எழுப்பினாலும் அவங்க தரப்புல இருந்து ஒரு சரியான பதில் வரல அப்படின்னு சொல்லப்படுது. இதுல அங்கன்வாடி கட்டிடம் மட்டும் இளையராஜா வராமலே திறக்கப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன காரணம் சொல்லப்படுது அப்படின்னா, மழை காலத்துல குழந்தைகள் ரொம்பவே அவதிப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம பழைய அங்கன்வாடி கட்டிடம் முழுமையா சேதம் அடைஞ்சிடுச்சு. அப்படி இருக்கிற சமயத்துல அங்க குழந்தைகளை தங்க வைக்கிறது அப்படின்றது ரொம்பவே ஒரு ஆபத்தான விஷயம் அப்படின்றதுனால பல போராட்டங்களுக்கு அப்புறமா தான் கடந்த வாரம் அங்கன்வாடி கட்டிடம் மட்டும் திறக்கப்பட்டுச்சு. மீதி இருக்கிற 2 பயணியர் நிழற்குடை இது வரைக்கும் திறக்கப்படாம இருக்கு. இப்ப மழை காலம் வரதுனால மக்கள் பயன்பாட்டுக்கு உடனடியா அந்த பயணியர் நிழற்குடை திறக்கப்படணும் அப்படின்னு மக்கள் தரப்புல இருந்து சொல்லப்படுது. ஆனா பேரூராட்சி நிர்வாகம் தரப்புல இருந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலன்னு சொல்லப்படுது. இன்னொரு காரணம், இந்த கட்டிடங்களை இளையராஜாவுடைய மேம்பாட்டு நிதியில இருந்து தான் கட்டப்பட்டிருக்கு. ஆனா கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அதை திறந்து வைக்கிறதுக்காக இளையராஜா எந்த ஒரு முன்னேற்பாடும் பண்ணல, அவரோட தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலும் வரல அப்படின்னு பேரூராட்சி ஒரு காரணமா சொல்றாங்க. இதனாலையும் அங்க கட்டப்பட்ட கட்டிடங்கள் இப்ப வரைக்கும் திறக்கப்படாம இருக்கு. இன்னொரு காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இது சாதி ரீதியான காரணத்தினால கூட இது திறக்கப்படாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது குறித்து நம்முடைய செய்தியாளர் பண்ணைபுரத்துல இருக்கிற மக்கள் கிட்ட சில கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. பண்ணைபுரத்துல இந்த கட்டிடங்கள் திறக்கப்படாம இருக்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. அதையும் இதுல கேட்கலாம். இளையராஜா தொகுதி மேம்பாட்டு நிதியில இருந்து சில கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கா சொல்றாங்க. ஆனா அந்த கட்டடங்கள் இப்ப வரைக்கும் திறக்கப்படாம இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? நிச்சயமாக மேடம். அதாவது தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகாவுக்கு உட்பட்ட பண்ணைபுரம் பேரூராட்சியில் ராஜ்யசபா உறுப்பினர் இளையராஜா தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து தனது சொந்த ஊரில் கடந்த 2022-2023 வருடம் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நூலக கட்டிடம், 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 2 பயணியர் நிழற்குடை மற்றும் குடிநீர் தொட்டி, அங்கன்வாடி கட்டிடம் உள்ளிட்டவர்களை கட்டி கொடுத்துள்ளார். ஆனால் இதுநாள் வரை கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்கள் திறக்கப்படாமல் இருந்து வருகிறது. குறிப்பாக அங்கன்வாடி கட்டிடம் கட்டப்பட்டு திறக்கப்படாமல் இருந்த நிலையில் இப்பகுதி பொதுமக்களின் தொடர் போராட்டத்தை தொடர்ந்து
கடந்த வாரம் திறக்கப்பட்டது. தொடர்ந்து திறக்கப்படாத நூலக கட்டிடம் மற்றும் பயணியர் நிழற்குடை திறக்கப்படாதது சம்பந்தமாக அப்பகுதி பொதுமக்களிடம் கேள்வி எழுப்பிய போது அப்பகுதி பொதுமக்கள் கூறியது, 30 லட்சம் செலவில் நூலக கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் இந்த நூலகத்தை பொதுமக்கள் பயன்பாடு கொண்டு வர கோரி சம்பந்தப்பட்ட பேரூராட்சியில் புகார் செய்தும் இதுநாள் வரை நூலக கட்டிடத்தை திறக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தொடர்ந்து ராஜ்யசபா எம்பி இளையராஜா பண்ணைப்புறத்திற்கு வராமல் இருப்பதாகவும் இது சம்பந்தமாக இளையராஜாவை தொடர்பு கொண்டு கேட்க முடியாத சூழல் இருப்பதாகவும் இந்த கட்டிடத்தை திறக்க இளையராஜா தரப்பு முன்வரவில்லை என இப்பகுதி பொதுமக்கள் தொடர்ந்து கூறி வருகின்றனர். மேலும் தான் இசையமைத்த பாடல்களை மற்ற படங்களில் பயன்படுத்தக்கூடாது என காப்புரிமை கேட்டு நீதிமன்றத்திற்கு செல்லும் இளையராஜா தனது சொந்த ஊரில் ராஜ்யசபா எம்பி நிதியில் இருந்து கட்டிய நூலக கட்டிடத்தில் 4 சுவரை மட்டும் கட்டிவிட்டு 30 லட்சம் நிதி செலவு செய்ததாக கூறியும் பயணியர் நிழற்குடை கட்டப்பட்டு பொதுமக்கள் அமர இருக்கைகள் அமைக்கப்படாமல் கிடப்பில் போட்டு மக்களின் வரிப்பணத்தை இளையராஜா மோசடி செய்தது நியாயமா என இப்பகுதி பொதுமக்கள் இளையராஜா மீது குற்றம் சாட்டி வருகின்றனர். இனிமேலாவது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் ராஜ்யசபா எம்பியான இளையராஜா முன்வந்து பொதுமக்களின் வரிப்பணத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்களை பொதுமக்களின் பயன்பாட்டை கொண்டு வர வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேடம், பேரூராட்சி தரப்புல இருந்து ஏதோ சொல்லப்படலையா திறக்கப்படாம இருக்கிறதுக்கு? இது சம்பந்தமா இப்பகுதி பொதுமக்களும் இப்பகுதியில் உள்ள கவுன்சிலர்களும் சம்பந்தப்பட்ட பேரூராட்சியில் கூட்டத்தில் முறையிட்ட போது பேரூராட்சி செயல் அலுவலர் முறையான பதில் இதுவரை கூறவில்லை. மேலும் தான் மேலிடத்தில் கேட்டு இதற்கான பதிலை கூறி வருகிறேன் என ஒவ்வொரு முறையும் எழுப்பி வருகிறார். இதற்கு பின்னாடி வேற என்ன காரணங்கள் சொல்லப்படுது? அதாவது மேடம், இந்த கட்டடங்கள் முறையாகத்தான் கட்டினான்னு சொல்லிட்டு இளையராஜா தரப்ப கூறி வர்றாங்க. சம்பந்தப்பட்ட பேரூராட்சி நிறுவனமும் இளையராஜா இங்க வரதில்லை, அவர் வந்தா தான் நாங்க அடுத்த ஸ்டெப் போக முடியுங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. இங்க இருக்க உட்கட்சி பூசல்ங்கிற ஒரு காரணமாகவும் முன் வச்சு சொல்லிட்டு வராங்க. இவங்களுக்குள்ள இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகளை காரணமா வச்சு இப்ப பொதுமக்கள் வரிப்பணத்தில் கட்டப்பட்ட கட்டடங்கள் பயன்பாட்டு இதுவரை கொண்டு வராம இருக்குது. சார், இப்ப அந்த கட்டிடங்கள்ல வெறும் இளையராஜா பேர் மட்டும் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது அத பத்தின தகவல்களை சொல்லுங்க சார். நிச்சயமா மேடம், இந்த கட்டிடங்கள்ல இவர் ராஜ்யசபா எம்பி நிதியில இருந்து கட்டப்பட்டதுனால அவர் பேரை இந்த கட்டிடங்கள்ல வச்சிருக்காங்க. எங்களோட பேரு இந்த எங்களோட சட்டமன்ற உறுப்பினர் பேரு இந்த கட்டடத்துக்கு வரணும் அப்படிங்கிற அந்த பகுதி திமுகவினர் கோரிக்கையா வச்சு அந்த இதையும் பேரரசில முறையிட்டு இருக்காங்க. அதுக்கான வேலைகளை ஏற்பாடு நடந்துக்கிற மாதிரி சொன்னாங்க மேடம். இதுல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா சார்? வெறும் அந்த பேர் போடுறதும் இளையராஜா வராதது மட்டும்தான் இதற்கு காரணமா திறக்கப்படாம இருக்கிறதுக்கு? ஆமா, நிச்சயமா மேடம். இளையராஜா இந்த பகுதிக்கு எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் வராரு. ரெண்டாவது, அதாவது இந்த பகுதி பொதுமக்களோட குறைகளை அவங்க கேட்டு அதுக்கான செயல்பாடு அவங்க கொண்டு வந்திருக்கலாம். ஆனா அவரோட பேர் இருக்கிறதுக்காக இந்த கட்டடங்களை கட்டின மாதிரியும் இதனால வரை அவர் வராத இந்த திட்டங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகாம இருக்கிறதுக்கான காரணம் மக்கள் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது சார்? பகுதி பொதுமக்கள் இந்த நூலக கட்டிடமா இருக்கட்டும், இல்ல பயண நிலக்கூடையா இருக்கட்டும், முறையா கட்டடம் கட்டி பொதுமக்கள் பயன்பாடு கொண்டு வரணும். ஏன்னா மழைக்காலங்கள்ல ஒரு பயணியர் நிலக்கூட பயன்படுத்த முடியாம நாங்க மலையில ஓரமா நிக்கிற மாதிரி எங்களுக்கு சூழல் வருது. இப்ப கட்டடங்கள் கட்டியும் நாங்க பயன்பாட்டு கொண்டு வரது எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முன் எங்களுக்கு இந்த ராஜ்யசபா எம்பி கட்டி கொடுக்கப்பட்ட கட்டடங்கள் முறையாக பயன்பாடு கொண்டு வரணுங்கிறதா மேடம் இந்த பொதுமக்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. இசைத்துறையில உலகமே வியக்கிற அளவுக்கு சாதனை பண்ணவர் இளையராஜா. அப்படி இருக்கும்போது அவர் நினைச்சத ஒன்ன செய்ய முடியாத ஒரு சூழல் தான் இப்ப இருக்கு. மக்களுடைய பயன்பாட்டுக்காக, மக்களுக்கான தேவைக்காக சில கட்டிடங்கள் அவங்களுடைய வளர்ச்சி பணிக்காக கட்டப்பட்டிருந்தாலும் இப்ப வரைக்கும் அது ஏன் திறக்கப்படல? மக்களுடைய பயன்பாட்டுக்கு கூடிய விரைவில் அதை கொண்டு வரணும் அப்படின்றதுதான் மக்கள் வைக்கிற ஒரு முக்கியமான கோரிக்கையா இருக்கு. இதுக்கு பின்னாடி பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இளையராஜா தரப்புல இருந்து ஒரு முழுமையான பதிலும் வரல அப்படின்றது ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம பேரூராட்சி நிர்வாகமும் இத பத்தி அவங்க கண்டுக்கல அப்படின்றதுதான் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாவும் வைக்கப்படுது. இது எல்லாத்தையும் தாண்டி ஜாதி ஒரு காரணமா வைக்கப்படுதா அப்படின்றதுதான் ஆச்சரியத்திற்குரிய ஒரு கேள்வியா முன்வைக்கப்படுது. பல லட்சம் செலவுல கட்டப்பட்ட கட்டிடங்கள் திறக்கப்படாம இருக்கிறது பாதிப்பு யாருக்குன்னா அது முக்கியமா மக்களுக்கு தான். இப்ப மழை காலம் ஆரம்பிக்கிறதுனால மக்களுடைய தேவையை புரிஞ்சுக்கிட்டு உடனடியா பேரூராட்சி நிர்வாகமும் சரி, இல்லனா இளையராஜா தரப்புல இருந்தும் சரி ஒரு சரியான பதில கொடுக்கணும்ன்றதுதான் மக்கள் வைக்கிற கோரிக்கையா இருக்கு.